பிரைஸ் தி லார்ட். நான் உங்களுடைய அமுல்யா சுபாகர். உங்கள் எல்லாரையுமே ஜீசஸ் டெம்பிள் மினிஸ்ட்ரிஸ் அன்புடன் அழைக்கிறேன். ஹல்லேலூயா. நிறைய எல்லாருக்குமே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா, சந்தோஷமாக வாழணும்னு நினைப்பாங்க இல்லையா? யார் கஷ்டப்படணும்னு நினைப்பா? யாருமே அந்த மாதிரி யோசிக்கவே மாட்டாங்க இல்லையா? ஆமாம், நம்ம எல்லாருமே சந்தோஷமாக வாழணும் தான் எல்லாருமே ஆசைப்படுவோம். ஆனால் நம்ம நிறைய பேர் அவங்களுடைய சூழ்நிலையை பார்த்துட்டு, அவங்க கிட்ட இருக்கிற அந்த பணத்தை பார்த்துட்டோ, இல்லை அவங்க இருக்கிற அந்த சூழ்நிலையை பார்த்துட்டோ, அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கலாம், இல்லை உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம், இதெல்லாம் பார்த்துட்டு எங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமே வராது, எங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமே வராது, எங்களுடைய வாழ்க்கை எல்லாமே இப்படி தான் இருக்கும், இது மேலே எதுவுமே எங்களுக்கு அற்புதங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடக்காதுன்னு சொல்லி சோர்ந்து போய் இன்றைக்கி நீங்கள் உட்காந்துட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? நீங்கள் என்கிட்ட வந்தீங்கன்னா, என்னுடைய சந்நிதிக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா, கண்டிப்பாக நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், கண்டிப்பாக நான் உங்களை உயர்த்தி காட்டுவேன். ஆமாம், நீங்கள் எதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கலன்னு சொல்லி நீங்கள் வேதனைப்பட்டுட்டு இருக்கீங்களோ, எதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் இனி எனக்கு வரவே வராது, எனக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நீங்கள் துன்பப்பட்டுட்டு இருக்கீங்களோ, உங்கள் கண்ணீர்கள் எல்லாத்தையுமே அவர் துடைக்கிறதுக்கு அவர்கள் கையை நீட்டி உங்களை கூப்பிடுறாரு. என்கிட்ட வாங்க, கண்டிப்பாக நான் உங்களுடைய கண்ணீரை தொடச்சி நான் உங்களை நீங்கள் எதெல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லைங்க, எப்போ நம்ம அவர்கிட்ட போகிறோமோ, எப்போ நம்ம அவர்கிட்ட அவர் சந்நிதிக்குள்ளே போகிறோமோ, அப்போ கண்டிப்பாக அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, நம்ம எல்லாருமே சின்ன சின்ன விஷயங்களை தான் யோசிப்போம். ஆனால் கர்த்தர் நமக்காக எல்லாமே பெரிய பெரிய விஷயங்களை யோசிக்கிறவராக இருக்கார். ஆமாம், நிறைய பேருடைய வாழ்க்கையில் பாருங்கள், எனக்கு இது கிடைச்சா போதும், எனக்கு ஒரு சின்ன வேலை கிடைச்சா போதும், எனக்கு ஒரு சின்ன ஏதாவது சம்பளம் கிடைச்சா போதும், எனக்கு எல்லாமே சின்ன சின்னதாக இருந்தாலே போதும், நான் இதை வச்சுட்டு அப்படியே வாழ்ந்துருவேன் இருப்பேன். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ சின்ன சின்னதுக்காக வேணும்னா நீ சின்ன சின்னதாக யோசிக்கணும், என்கிட்ட வர வேண்டிய அவசியம். ஏன்னா நான் பெரிய கடவுள், நான் எவ்வளோ பெரிய கடவுளோ அந்த அளவுக்கு நீ கேளுன்னு சொல்கிறாரு. அம்மா ஆமாம், இன்றைக்கி நீ ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறியா, எனக்கு 10 லட்ச ரூபாய் வரைக்கும் நான் சம்பாதிக்கணும், எனக்கு நீ அதுக்கு வழியை காட்டு கர்த்தரே நீ கேட்டுனா, அது நீ நம்புகிற கர்த்தர் ரொம்ப பெரியவராக இருக்கிறதுனால கண்டிப்பாக நீ கூட உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய ஆசைகள் எல்லாமே பெருசாக இருக்கணும். அப்போ கண்டிப்பாக கர்த்தர் உன்னுடைய காரியங்கள் எல்லாத்தையுமே அவர் செய்து முடிப்பார். ஏன்னா நீ அவ்வளோ பெரிய காரியத்தை நீ கேட்குறனா, உன்னுடைய திறமையை பார்த்து நீ கேட்கல, கர்த்தருடைய பார்த்து நீ கேட்டுட்டு இருக்க. ஆமாம், அந்த கர்த்தரை பார்த்து. ஆமாம், இன்னைக்கு உன்னுடைய நிலைமை ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு கூட உங்ககிட்ட அந்த திறமை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீ 10 லட்ச ரூபாய் நான் சம்பாதிக்கணும்னு சொல்லி நீ கேட்குறேன்னா, அது உன்னுடைய திறமை மேலே ஆதாரப்பட்டு கிடையாது, அது கர்த்தர் மேலே நீ ஆதாரப்பட்டு கேட்குற. அதுதான் சொல்கிறேன். நீ உன்னுடைய விசுவாசத்தை இடத்துல வச்சேன்னா கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் நீ பெற்றுக்கொள்ளலாம். ஆமாம், நம்மளோட விசுவாசத்தை நம்ம அங்கே அந்த நம்ம ஃபஸ்ட்டு அங்கே வச்சோம் வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல நம்ம அந்த விசுவாசத்தை வச்சப்போ அதோடைய பலன் நம்ம அனுபவிக்கலாமா. எப்போ அந்த விசுவாசத்தை நம்ம வைக்காமல் எதுவுமே நமக்கு அது கிடைக்காது. விசுவாசம் இல்லாமல் கர்த்தர்கிட்டேருந்து எதுவுமே நம்ம வாங்கிக்கிறோன்னா அது நடக்கவே நடக்காது. நம்ம விசுவாசத்தை இங்கே எப்போ நம்ம ஃபஸ்ட் அந்த அட்வான்ஸ்மெண்ட் மாதிரி அந்த வைக்கிறோம் பாருங்க, வச்சதுக்கு அப்போ தான் அதோடைய ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். அதான் சொல்கிறார் பாருங்க. அப்ரஹாம் கூட என்ன பண்ணாருன்னா, கர்த்தரை நம்பினார். கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நீ உன் தகப்பன் வீட்டை விட்டுட்டு என்கிட்ட வா சொன்னப்போ அவர் ஏன் எங்கே எதுவுமே கேட்கல, எந்த ஒரு வார்த்தையுமே கேட்காம எழுந்து வந்துட்டார். அவர் வந்ததுக்கப்புறம் பாருங்கள், அவருக்கு பிள்ளை இல்லாமல் இருக்குது. பிள்ளை இல்லாமல் இருக்கிறப்ப அவர் கேட்குறாரு, என்ன ஐயா நீ சொன்ன, நான் வந்துட்டேன் ஆனால் பாரு நீ எனக்கு பணம் கொடுத்துருக்க, எல்லாமே பேர் கொடுத்துருக்க, புகழ் கொடுத்துருக்க, எல்லாமே கொடுத்துருக்க, ஆனால் என்கிட்ட பிள்ளையே இல்லை ஐயா. நீ இவ்வளோ பணத்தை கொடுத்துருக்க, இவ்வளோ பேரை கொடுத்துருக்க, இவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்க, இந்த ஆசீர்வாதம், இந்த பேர், இந்த புகழ், இந்த பணம் எல்லாமே எங்கள் வீட்டில் வேலை செய்கிற எலியாசர் அவங்க தானேப்பா, அவர் தான் எஜமானராக மாறிடுவாரே, எனக்கு பிள்ளை இல்லையே சொல்லி அவர் வருத்தப்பட்டப்போ கர்த்தர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு தெரியுமா? வெளியில் கூட்டிகிட்டு வர்றாரு. ஆதியாகத்தில் 13வது அதிகாரம் 16வது வசனத்தில் அவரை வெளியில் கூட்டிகிட்டு அவர்கிட்ட சொல்கிறார், இது பாரு, இந்த பூமியை பாரு, இந்த பூமியில் இருக்கிற பூமி துளிகள், பூமியுடைய தூள்கள் எப்படி இருக்கோ அந்த பூமி தூள்களை போல நான் உனக்கு சந்ததியை பெருக்க பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, இந்த பூமி தூள்களை யாராவது இதை எண்ண முடியுமா? எண்ண முடிஞ்சா உன்னுடைய சந்ததிகளை கூட எண்ண முடியும்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. பார்த்தீங்களாங்க? ஆமாம், இந்த பூமியில் இருக்கிற அந்த தூள்களை யாராவது எண்ண முடியுமாங்க? அந்த எல்லாமே அதில் முடியுமா? நம்மளால் முடியவே முடியாது. அது மட்டும் இல்லை பாருங்கள், கர்த்தர் சொன்னார், இன்னைக்கு நான் உன்னுடைய சந்ததியை பெருக்க பண்ணுறேன்னு சொல்கிறார். ஆமாம், அப்ரஹாம் ஒரே ஒரு பிள்ளையை தான் கேட்டார். ஐயா எனக்கு ஒரு பிள்ளையாவது கொடு, எனக்கு ஒரு பிள்ளை கூட இல்லையேப்பா, எனக்கு ஒரு பிள்ளையே கொடுத்தா போதும். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்களாங்க, நான் இந்த பூமியுடைய தூள்கள் மாதிரி நான் உனக்கு சந்ததியை பெருக்க பண்ணுறேன்னு சொல்கிறேன். அவர் ஒரு பிள்ளையை தான் கேட்டார். அவர் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார் எப்பவுமே. இன்றைக்கி நம்ம எல்லாருமே அப்ரஹாமுடைய சந்தானங்கள் தான். ஆமாம், இன்றைக்கி எல்லாருமே நம்மளுடைய பிள்ளைகளாக தான் இருக்கோம். இன்றைக்கி நம்மள எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, அப்ரஹாமுடைய பிள்ளைகள், இவங்க எல்லாருமே அப்ரஹாமுடைய பிள்ளைகள் சொல்கிறோம் இல்லையா? அப்ரஹாமுடைய பிள்ளைகள் எத்தனை பேர் இந்த உலகம் எல்லாமே பரவி கிடக்கிறோம் நம்ம எல்லாருமே இல்லையா? கர்த்தர் சொல்கிறார் அதுதான்.
பாருங்க, அப்ரஹாம் நினச்சாவது பார்த்துருப்பாரா ஒரு தடவை? ஐயோ, நான் ஒரு பிள்ளை தானே கேட்டேன், இத்தனை பிள்ளைகளா எனக்காக? அப்படின்னா அவங்க யோசிச்சு கூட இருந்திருக்க மாட்டாரு. எனக்கு இவ்வளோ பெரிய ஆசீர்வாதமா, இவ்வளோ பெருசா? எனக்கு அப்ரஹாம் வந்து எனக்கு ஒரு பிள்ளை கிடைச்சா போதும் தான் நினைச்சாரு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ நினைக்கிறத விடவும் கேட்கறத விடவும் அதிகமா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்க ஏதாவது எனக்கு இல்லைன்னு சொல்லி நீங்க ஒருவேளை புலம்பிக்கிட்டு இருக்கலாம். இல்லைன்னா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, என்னால வெளியில வர முடியல, எனக்கு இதை தீரவே தீராதுன்னு சொல்லி நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு நீ நம்பு, என்ன நம்புனா அப்ரஹாம் நம்பினார். நீங்க கூட என்ன நம்புனீங்கன்னா அப்ரஹாமுக்கு நான் கொடுக்குற ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு கூட கொடுக்குறேன். உங்களால இன்னைக்கு ஒன்று இருந்தால் எனக்கு போதும் நீ நினைச்சிட்டு இருக்கியா? நிறைய பேர் நான் உனக்கு கொடுப்பேன். ஒருத்தங்கள்ல நீ எவ்வளோ வேணும்னு கேட்குறியோ அதை விட நீ நினைக்கிறத விடவும் அதிகமாக, ஐயோ நீ நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு நான் உன்னை ஆசீர்வதிக்கக்கூடிய கர்த்தரா இருக்கேன். உன் வாழ்க்கையில் அற்புதங்களை பண்ணக்கூடிய கர்த்தரா இருக்கேன். நம்புனா போதும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லை, அவர் என்ன சொல்றாரு, நீ என்னதான் நம்புறியோ, என்ன நீ வந்து நீ கேட்குறியோ அது வந்து உனக்கு கிடைக்கும்னு சொல்லி நம்பி கேட்டேன்னா கண்டிப்பாக அது உனக்கு கிடைக்கும் சொல்கிறார். மார்க்கில் வந்து நம்ம பார்த்தோன்னா 11வது அதிகாரம் 24வது வசனத்தில் என்ன எழுதியிருக்கும், நீ வந்து ஜபிக்கிறப்போ எதெல்லாம் நீ பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி, அதாவது எதெல்லாம் நீ கேட்குறியோ அது எல்லாமே வந்து நீ உனக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லி நம்பி நீ ஜபிச்சப்போ அது கண்டிப்பாக உனக்கு அது கர்த்தரால் உனக்கு அது வாய்க்கப்படும் சொல்லி எழுதியிருக்கும். ஹல்லேலூயா. ஆமாம், நீ கூட வந்து இன்னைக்குடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகள் எல்லாத்துலேருந்து நான் வெளியில் வரேன், கண்டிப்பாக எனக்கு கர்த்தர் இதெல்லாம் செய்கிறாருன்னு நம்பணும். இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் திருமணம் ஆகாமல் இருக்கா? கர்த்தரை கேளு, ஐயா எனக்கு நீ வாழ்க்கையில் திருமணம் ஆகலை, எனக்கு திருமணம் நடக்கணும் கர்த்தரே, எனக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரனை கொண்டு வா. அது மற்றவங்களாம் மனுஷங்களை பார்க்காத, மனுஷங்களை உன்னை பார்த்து தப்பாக பேசலாம், ஒருவேளை உன்னை வந்து கேவலப்படுத்தலாம். உனக்கு போய் இவ்வளோ அழகான கணவர் வேணுமா, இவ்வளோ அழகான மனைவி வேணுமா, உனக்கு இவ்வளோ பணம் இருக்கிற பெண்ணு வேணுமா, இல்லைன்னா பையன் வேணுமா, உனக்கு இவ்வளோ வசதி வேணுமா, உன்னுடைய லெவல் என்ன, அவங்க லெவல் என்ன, இந்த மாதிரி நிறைய கேவலமான பேச்சுக்கள் நம்மளை பார்த்து பேசலாம். இல்லை படிப்பு விஷயத்துலேயே ஆகட்டும், நீ இப்போ உன்னுடைய நிலைமையில நீ போய் டாக்டர் படிக்கணும், நீ போய் கலெக்டர் படிக்கணுமான்னு சொல்லி கேட்கலாம். அவங்க யார் எந்த மாதிரி நினைச்சாலும் சரி, நீ கர்த்தரை மட்டுமே பாரு, மனுஷங்களை பார்க்கவே பார்க்காத, நீ கர்த்தரை மட்டும் பார்த்தேன்னா சரி, கர்த்தர் கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை பண்ணுவார், ஆசீர்வாதம். இன்னைக்கு உடம்பு சரியில்லாமல் நீ கட்டில் மேலே படுத்துட்டு இருக்கியா, எழுந்திருக்க முடியாமல் இருக்கியா, நீ கேளு, அப்பா நான் எழுந்து நிற்கணும், நான் மனிதர்கள் நான் எழுந்து நிற்கணும், இந்த படுக்கையிலிருந்து நான் எழுந்து நிற்கணும், என்னுடைய குடும்பத்தை நான் போஷிக்கணும், என் குடும்பத்தில் எல்லாருமே, என் பிள்ளைங்களை, என் மனைவிகள் எல்லாருமே நான் வந்து, என் மனைவி எல்லாருமே நான் வந்து அவங்களுக்கு நான் சாப்பாடு கொடுக்கணும். என்னால் முடியாது, ஆனால் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல, நான் எழுந்திருப்பேன். ஆனால் உங்களால் முடியும் அப்பா, நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க தேவனே, செய்வீங்க ஐயா, ஐயா கண்டிப்பாக செய்வீங்க. எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் கர்த்தரை வந்து நீங்கள் நிச்சயமாக செய்வீங்க ஐயா, ஐயா எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பண்ணுவீங்க. நாங்கள் நினைக்கலாம் இன்னைக்கு எங்களுடைய நிலைமையில் எங்களுடைய வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி நடக்கும், இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லி நாங்கள் யோசிக்கிறது கூட எங்கள்கிட்ட திறமை இல்லாமல் இருக்கலாம், எங்களுக்கு மனசில் நிம்மதி, அதாவது அந்த விசுவாசம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்கன்னு மட்டும் நாங்கள் நம்புகிறோம். எங்களால் அது முடியாது, ஆனால் உங்களால் முடியும் தேவனேன்னு சொல்லி நீங்கள் எப்பெல்லாம் வந்து அதை கண்டிப்பாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஜபிக்கிறீங்களோ அது உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக அது நிறைவேறும். ஆமாம், உங்கள் வாழ்க்கையில் நடக்காதுன்னு சொல்லி எதெல்லாம் நீங்கள் வந்து ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டீங்களோ அது எல்லாமே கர்த்தர் உங்களுக்கு எல்லாமே திரும்பி அதை விட நீங்கள் நினைக்கிறத விடவும் கேட்கறத விடவும் அதிகமாக உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கக்கூடிய கர்த்தராக இருக்காரு. ஹல்லேலூயா. அது பாருங்க, நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இது யாருன்னா அந்த யெகோஷுவா பார்த்து வச்சுக்கோங்க, யெகோஷுவா காலேப் அவங்க எல்லாருமே வந்து எரிக்கோவுடைய அந்த செவரை உடைக்கிறதுக்கு போகிறாங்க. பாருங்கள், மோசே என்ன பண்ணாருன்னா அந்த 12 கோத்திரங்கள்ல இருந்தும் 12 பேரை வந்து கூட்டிகிட்டு வந்து நீங்கள் போயிட்டு அந்த எரிக்கோவுடைய அந்த பட்டணம் கானான் தேசம் எல்லாத்தையும் வந்து நீங்கள் அதை சுற்றி பார்த்துட்டு அந்த உறவை பார்த்துட்டு வந்துட்டு அங்கெல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்பை மாதிரி போய் அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல போய் அவங்க வந்தப்போ அந்த 10 பேர் கொடுக்குற சாட்சி என்னென்னா, அவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப பெரிய பெரிய ஆட்களாக இருக்காங்க, அங்கே போனால் நம்மள அவங்களாம் சாப்பிட்ருவாங்க, நம்ம அங்கே பிழைக்கவே முடியாது, நம்மள அவங்களாம் சாவடிச்சிடுவாங்க, நம்மளால பிள்ளை குட்டிங்க எல்லாருமே செத்து போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சாட்சி கொடுக்குறாங்க. ஆனால் 2 பேர் மட்டும்தான் கர்த்தர் மேலே விசுவாசத்தோடு வந்து இல்லை நம்ம நிச்சயமாக நம்மளுடைய கர்த்தர் வந்து அந்த தேசங்களை நமக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேர் மட்டும்தான். யார் சொன்னது? யெகோஷுவாவும் அதுக்கப்புறம் காலேபு மட்டும்தான் சொன்னாங்க அந்த வார்த்தையை. மற்ற 10 பேர் கூட என்ன பண்ணாங்கன்னா, ஐயோ நம்ம போனால் செத்து போயிடுவோம்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. பாருங்க, அந்த 10 பேர் கூட என்ன சொன்னாங்க, அவங்க சொன்னபடி அவங்க வந்து அந்த தேசத்தை வந்து அவங்க சுதந்திரப்படுத்திக்கல, அவங்களுக்கு அந்த தேசத்துக்குள்ளே அவங்க அடியெடுத்து வைக்கவே முடியல. ஆனால் அந்த பாருங்க, அந்த கானான் தேசத்துக்குள்ளே போனவங்க யார் தெரியுமா? காலேபும் யெகோஷுவா மட்டும்தான் அந்த தேசத்தை வந்து சுதந்திரிச்சுக்கிட்டாங்க. அவங்க 2 பேருக்கு மட்டும்தான் அந்த தேசம் கிடைச்சிது. அதே மாதிரி தான் கர்த்தர் சொல்ல, நீ விசுவசிக்கிறியா? உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும். ஆமாம், பாருங்க, எவ்வளோ அற்புதங்கள் நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் நம்புங்க. என் வாழ்க்கையில் மற்றபடி உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களாகட்டும் யாராக இருந்தாலும் சரி, அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, உங்களுக்கு அனாவசரம். உங்களுடைய நிலைமையை பார்த்து நீங்கள் யோசிக்காதீங்க. உங்ககிட்ட ஒருவேளை கொஞ்சமாக பணம் இருக்கலாம், கொஞ்சமாக சாப்பாடு இருக்கலாம், எது வேணால் உங்கள் கையில் இருக்கலாம், அது வந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு பத்தாமல் இருக்கலாம்.
அது. ஆனால் கர்த்தரை நீங்கள் நம்புகிறப்போ, கர்த்தரை இதோ நீ இந்த கொஞ்சமாக என்கிட்ட இருக்குது, இதை நீ ஆசீர்வதி, கண்டிப்பாக நீ இதை ஆசீர்வதிச்சுனா கண்டிப்பாக நான் வந்து சந்தோஷமாக வாழ்வேன், சந்தோஷமாக எனக்கு கிடைக்கும் எல்லாமே சொல்லி நீ அதை நம்பி அதை நீ எப்போ நீ சொல்கிறியோ அப்போ கண்டிப்பாக அந்த கர்த்தர் வந்து உன்னுடைய வாழ்க்கையில் புதிய புதிய அற்புதங்கள், புதிய ஆச்சரிய காரியங்கள் பண்ணுவார். ஆமாம், இன்னைக்கு பாருங்கள், நிறைய பேருடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்தோன்னா இன்னைக்கு சோகத்தோட வருத்தத்தோடு இருக்கீங்களா? கர்த்தரை கேளுங்க. ஐயா, நீங்கள் கண்டிப்பாக செய்யக்கூடியவராக இருக்கீங்க ஐயா, எங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றக்கூடியவராக இருக்கீங்க ஐயா. ஆமாம் ஏசப்பா, நாங்கள் ஒருவேளை எங்களுடைய நிலைமையை பார்த்துட்டு எங்களுக்கு இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் எங்களுடைய நிலைமை நீங்கள் நினச்சிட்டு வேதனைப்பட்டுட்டு இருக்கீங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, இது உங்கள் வாழ்க்கை கிடையாது, இது உங்கள் நிலைமை கிடையாது. நான் பெரிய கடவுளாக இருக்கேன், நான் உண்மையான கர்த்தராக இருக்கேன், நான் வந்து வாயிருந்து பேச முடியாதவனா இல்லை, கண்ணிருந்து பார்க்கக்கூடியவராக பார்க்காம இல்லைனா, காதிருந்து கேட்காம இல்லை, நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நான் கேட்டுட்ருக்கேன், நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஜம்மும் நான் கேட்டுட்ருக்கேன், நீங்கள் செய்கிற காரியங்களை நான் பார்த்துட்ருக்கேன், எல்லாமே நான் பார்த்துட்ருக்கேன் இல்லையா? நான் உங்களை எப்படி விட்டுருவேன், என்னுடைய பிள்ளைகளை நான் எப்படி விட்டுருவேன்னு சொல்கிறார். அவர் விடவே மாட்டேன்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், கண்டிப்பாக நான் உங்களை உயர்வான இடத்துல உட்கார வைப்பேன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, நீங்கள் நம்புனீங்கன்னா போதும், உங்களுடைய நம்பிக்கையை நீ இந்த இடத்துல கர்த்தர்கிட்ட வச்சிங்கன்னா அதோடைய பலத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஆமாம், கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் விசுவாசிங்க, நான் பெரிய கர்த்தராக இருக்கேன், பெரிய தேவனாக இருக்கேன் இல்லையா? உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய கோரிக்கை, அதை உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வந்து நீங்கள் பெருசாக கேளுங்க, சின்ன சின்னதாக கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய தகப்பன் ரொம்ப பெரியவராக இருக்க சொல்ல பெருசாக தான் நீங்கள் கேட்கணும். ஆமாம், அது பெருசாக நீங்கள் கேட்குறப்போ கண்டிப்பாக அந்த பெருசாக இருக்கு நீங்கள் நினைக்கலாம், ஐயோ இவ்வளோ பெருசு நான் கேட்டால் கர்த்தர் எனக்கு தருவாரா அப்படின்ட்டு. நீங்கள் அதை பற்றி சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவர் ரெடியாக இருக்காரு. நீங்கள் கேட்கறதுக்கு, விசுவாசத்துடன் கேட்கறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நிறைவேறும். ஹல்லேலூயா. ஜெபிச்சுக்கலாம். ஸ்தோத்திரம் தேவனே ஏசப்பா. ஆமா ஏசப்பா, ஏதோ ஏசப்பா, எத்தனையோ பேர் ஏசப்பா உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க. எனக்கு இந்த வியாதி போகுமா, எனக்கு இந்த கேன்சர் போகுமா, எனக்கு இந்த டிபி போகுமா, எனக்கு இந்த எய்ட்ஸ் போகுமான்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருக்கலாம். தேவனே ஏசப்பா, ஐயா நீங்கள் எல்லாத்தையுமே செய்து முடிக்கக்கூடிய கர்த்தராக இருக்கீங்க. எல்லாத்தையுமே தொடுங்க தேவனே ஏசப்பா. எந்த வியாதியாக இருந்தாலும் இப்போவே முட்டி ஏசப்பா தொட்டு குணப்படுத்துங்க தேவனே ஏசப்பா. ஐயா யாருக்குலாம் எந்த பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைகள் இருந்து விடுதலை பண்ணுங்க தேவனே ஏசப்பா. யாரில் எந்த கட்டுக்களால் கட்டுப்பட்டுருக்காங்களோ அந்த கட்டுகள் எல்லாத்தையுமே உடைச்சு போடுங்க தேவனே ஏசப்பா. ஐயா உங்கள் ஆசீர்வாதத்தோட நிரப்புங்க, விசுவாசத்தோட நிரப்புங்க. ஆமா ஏசப்பா. ஐயா எது இருந்தாலும் இல்லைனாலும் சரி, விசுவாசம்ன்றது எங்ககிட்ட இருந்தா தேவனே கண்டிப்பாக உங்க கையில இருந்து எல்லாத்தையுமே நாங்கள் வாங்கிக்க முடியும். அந்த விசுவாசத்தின் எங்களை நிரப்புங்க 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 தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல. ஆமேன் ஆமேன் ஆமேன்.